ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரஷ்ய பெண்மணி 2 குழந்தைகளோட காட்டு பகுதியில பல வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு யோகி முனியோட வாழ்க்கை மாதிரி. ஆனா யோகி முனி வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, அத்தியாவசிய தேவைகள் எதுவுமே இருந்திருக்காது இல்லையா? அவங்க சாப்பாட பத்தி கவலைப்பட மாட்டாங்க. எப்பவுமே தியானத்துல ஈடுபட்டுட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க அப்படி கிடையாது. இவங்களும் வந்துட்டு அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஈடுபட்டிருக்காங்க. ஆனா அதிகமான நேரங்கள் தன்னுடைய குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அந்த ரஷ்ய பெண்மணியோட குறிக்கோள் என்னவா இருக்குன்னா, இயற்கையோட நானும் என் குழந்தைகளும் ஒன்றி வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணமா தான் இருந்திருக்கு. சும்மா ஒரு ட்ரெக்கிங்க்கு காட்டு பகுதியில நம்ம நடந்து போயிட்டு வரதுனாலே, நம்ம வந்து பல முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்வோம். அங்க வந்து கொடிய மிருகங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு, பாம்புகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் யோசிச்சு தான் வந்துட்டு நம்ம பிளான் பண்ணிட்டு போவோம். ஆனா அங்கேயே போயி பல வருஷங்கள் வாழணும். அதுவும் வந்து 2 குழந்தைகளோடனா எவ்ளோ கஷ்டமா இருந்திருக்கும். அவங்க வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? எதுக்காக இந்த ரஷ்ய பெண்மணி இந்த மாதிரி உலகத்துல இருந்து மறைஞ்சு வாழ்ந்திருக்காங்க? அந்த குகைக்குள்ள அவங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை எப்படி அவங்க பூர்த்தி பண்ணியிருப்பாங்க? அவங்க குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள அவங்க எப்படி செஞ்சிருப்பாங்க? இப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குல்ல. இவங்களோட பின்னணி என்ன அப்படிங்கிறத பத்தி விளக்கும் தொகுப்பு தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கர்நாடகால கோகர்ணான்ற பகுதி பக்கத்துல இருக்கிற ஒரு அடர்ந்த காடு. இங்க வந்து மலைச்சரிவுகள் அடிக்கடி நடக்க வாய்ப்பு இருக்கிற ஒரு இடம். அதனால போலீஸ் வந்து ரோந்து பணியில ஈடுபட்டிருக்காங்க. எதுக்காகன்னா, அங்க சுத்தி வாழ்ற மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வார்னிங் கொடுக்கறதுக்காக. அதே நேரத்துக்கு யாருக்காவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா, அந்த உதவிய செய்றதுக்காகவும் தான் ரோந்து பணியில ஈடுபட்டிருக்காங்க. ஜூலை 9ஆம் தேதி லேண்ட்ஸ்லைட் பேட்ரோலுக்காக போலீஸ் எப்பவும் போல காட்டுக்குள்ள போகுறாங்க. அப்ப தூரத்துல துணிகள் காயறத பார்க்குறாங்க. துணிகள் என்னடா காஞ்சுகிட்டு இருக்கு காட்டின் நடு பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி நடந்து போயிருக்காங்க. அங்க போய் பார்க்கும்பொழுது அங்க ஒரு பெண்மணி 2 குழந்தைகளோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே காமா இருக்கிறாங்க. ரொம்பவுமே அமைதியா இருக்கிறாங்க. அந்த 2 குழந்தைகளும் நல்ல சந்தோஷத்தோட, நல்ல சிரிப்போட வெறும் கால்கள்ல நின்னு போலீஸ ரொம்ப கியூரியஸா பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது? எதுக்காக இவங்கலாம் வந்திருக்காங்க? அப்படிங்கிற மாரி ரொம்ப கியூரியஸா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த பார்த்து போலீஸ்க்கு பயங்கர ஷாக். ஏன்னா, அவங்க வீட்ட பார்க்கும்பொழுது அங்க வந்து ப்ராப்பரான ஒரு ஹோம் செட்டப் இருக்கு. அதாவது வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லா விஷயங்களும் அங்க இருக்கு. ஒரு சமையலறை இருக்கிறது, ஒரு பூஜை ரூம் இருக்கு, ஒரு படுக்க வசதி இருக்கு, எல்லாமே இருக்கு. சில மளிகை சாமான் பொருட்களும் இருக்கு. அந்த அந்த வாரத்துக்கு தேவையான மளிகை சாமான் பொருட்களும் வந்துட்டு வச்சிருக்கிறாங்க. ஒரு குடும்பம் நடத்துவதற்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அங்க இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட். ஆ ஸோ மின்சாரம் இல்ல அங்க. மின்சாரம் இல்லாம கேண்டில் லைட் வெளிச்சத்தோட தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல ஆதிகால மனிதர்கள் வாழும் ஒரு வாழ்க்கை முறைய தான் அவங்க பின்பற்றி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா ரொம்ப அமைதியான, சந்தோஷமான, இயற்கையோட ஒன்றிய வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த பெண்மணி யாரு நீங்க? எங்க இருந்து வந்திருக்கீங்க? அப்படின்னு கேட்கவும், அவங்க வந்துட்டு முதல்ல சொல்ல மறுத்திருக்காங்க. ஆனா அவங்க வீட்டு பக்கத்துல கிடைச்ச பாஸ்போர்ட்ல பார்த்தா, அவங்க ஒரு ரஷ்ய பெண்மணின்னும், அந்த பாஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2018லயே வந்து எக்ஸ்பயர் ஆயிட்டதாவும் போட்டிருக்கு. போலீஸும் வந்து இங்க மலைச்சரிவுலாம் அதிகமா வரும் அண்ட் பாம்புகள், மிருகங்களோட தொல்லையும் இருக்கும். அதனால நீங்க இங்க இருக்கிறது சேஃப் கிடையாது. நீங்க எங்களோட வாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த ரஷ்ய பெண்மணி, இதுதான் எங்களோட வீடு. நாங்க இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்கள எங்கேயும் கூப்பிடாதீங்கன்னு சொல்றாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லா அவங்கள கட்டாயப்படுத்தி அங்கருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. ரஷ்ய பெண்மணியோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைனா. அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 6 வயது பெண் குழந்தையும், 4 வயது பெண் குழந்தையும் இருக்காங்க. இவங்க 2 பேரோட பர்த் எங்க நடந்தது? இவங்களோட அப்பா யாரு? அப்படிங்கிற எந்த கேள்விக்கும் இனிஷியலா பதில் கிடைக்கலனாலும், தன்னோட ஒரு பெண் குழந்தை வந்து கோவால பிறந்ததா சொல்றாங்க. ஒரு இஸ்ரேல் பிசினஸ் மேனுக்கு தன்னுடைய குழந்தைய பெற்றெடுத்ததா அவங்க சொல்றாங்க. அவங்க அப்பா இப்ப எங்க இருக்காரு அப்படிங்கிற பத்தின விவரம்லாம் அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அவங்க 15 வருடத்துக்கு முன்னாடி ரஷ்யால இருந்து வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பல நாடுகள் வந்து அவங்க டிராவல் பண்ணதா சொல்றாங்க. நான் நேபாள் போயிருக்கேன், கோவா போயிருக்கேன், தாய்லாந்து போயிருக்கேன்னு ஏகப்பட்ட இடங்கள் சொல்றாங்க. நாங்க நெறைய ஃபாரஸ்ட்ல தங்கியிருக்கோம் இந்த மாரி. இது ஒண்ணும் புதுசு கிடையாது எங்களுக்கு அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க. நாங்க ஒண்ணும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பயந்து போய் அந்த இடத்துல இல்ல. நாங்க அங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நான் என்னோட பிள்ளைகளுக்கு அங்க சுவையான உணவு சமைத்து கொடுத்து கொண்டிருந்தேன். இப்ப இங்க வந்து தான் வந்து வெறும் பிளெயின் ரைஸ் தான் எங்களுக்கு கிடைக்குது. ஆனா நாங்க வந்து குகையில இருந்த வரைக்கும் நான் நல்லா சமைச்சு குடுத்துட்டு இருந்தேன். ஹெல்தியான சாப்பாடு என்னோட பிள்ளைகள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு எல்லா வசதியும் அங்க இருந்தது. அமைதியான வாழ்க்கை. ஜன்னல் வழியா பார்த்தா எனக்கு நீர்வீழ்ச்சி தெரியும். எப்பவுமே பறவைகளோட சத்தம் வந்து எங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். என்னுடைய குழந்தைகளுக்கு நானே வந்து ஹோம் ஸ்கூலிங் பண்ணிட்டு இருந்தேன். என் பிள்ளைகளுக்கு அட்டவணை போட்டு இந்த நேரத்துக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்க்கை நடத்திட்டு இருந்தேன். இது இல்லாம நம்மளோட இந்திய கலாச்சாரம் அவங்களுக்கு பிடிச்சதுனாலயும், இந்து மதம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாலும், அத பத்தி அவங்க நெறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அத பத்தி நெறைய படிச்சுக்கிட்டும் இருக்காங்க. ஸோ அவங்களோட லைஃப் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் வேல கொண்டு போயிட்டு இருக்காங்க. தன்னுடைய பிள்ளைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா, அதே வழியில தான் அவங்க நடத்திட்டு இருக்காங்க. நெறைய மந்திரங்களும், வேதங்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வீட்லயே வச்சு இத்தன விஷயங்களும் அவங்க பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஒரே விஷயம் என்னன்னா, தன்னோட பிள்ளைகளுக்கு வந்து வெளி உலகம் தெரியாம வளர்த்துட்டு இருக்காங்க. அதாவது வெளியில இப்படி ஒரு உலகம் இருக்கு. அப்படிங்கிறது வந்து தெரியாம வளர்த்துட்டு இருக்காங்க.
இப்போ அந்த பிள்ளைகளையும் நைனா ரஷ்ய பெண்மணியான நைனாவையும் ஒரு ஆசிரமத்துல சேர்த்திருக்காங்க. பெண்கள் நடத்தும் ஒரு ஆசிரமத்துல சேர்த்திருக்காங்க. அந்த ஆசிரமத்துல இருக்கும் சகல வசதிகளையும் பார்த்து, இந்த 2 குழந்தைகளும் பயங்கரமா எக்ஸைட் ஆகுறாங்க. இன்னும் இதெல்லாம் பார்த்தது இல்லையே. ஏன்னா அவங்க வந்து இந்த ஏசி பார்த்திருக்க மாட்டாங்க, கார் பார்த்திருக்க மாட்டாங்க. அதே மாதிரி பொல்யூஷனும் பார்த்திருக்க மாட்டாங்க. அ இது எல்லாமே வந்து அவங்களுக்கு புதுசா இருந்திருக்கு. அண்ட் இந்த வண்டி சத்தம் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஆச்சரியத்த உண்டு பண்ணுது. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து அவங்க எக்ஸைட் ஆகுறாங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, சுத்தமா வந்து இந்த பிள்ளைங்களுக்கு டெக்னாலஜி எதுவுமே தெரியாதோ! அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அப்படி கிடையாது. நயனா பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் வச்சிருக்கிறாங்க. இந்த ஃபோன் மூலமா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃபிரெண்ட்ஸுக்கு வந்து அவங்க டச்ல தான் இருந்திருக்காங்க. ரஷ்ய மொழிப்படி அவங்களோட அண்ணனுக்கு ஒரு மெசேஜும் அனுப்பியிருக்காங்க. ரீசென்ட்டா நான் வந்து இந்த ஃபாரஸ்ட் வாழ்க்கை வந்து முடிவுக்கு வந்துருச்சு. என்ன கூட்டிட்டு வந்து இங்க சுவறுகள் கட்டப்பட்ட வசதி வாய்ப்புகள் நிறைஞ்ச ஒரு ஜெயில்ல அடைச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிற மாரி அந்த ஆசிரமத்த அவங்க கோட் பண்றாங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில வாழ்றதுனால, இந்த கொடிய பாம்புகளோட பிரச்சனைகள்லாம் ஜாஸ்தியா இருக்கும். அத பத்தி அவங்க கிட்ட கேட்டதுக்கு, பாம்புகள்லாம் வந்து எங்களோட நண்பர்கள். எத்தனையோ தடவ பாம்புகள் எங்க வீட்டுக்கு வந்திருக்கு. நெறைய பேர் எவ்வளவோ ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க இல்லையா? சோசியல் மீடியால எங்க வீட்டுக்கு வந்து பாம்பு வந்துருச்சு, எங்க கிச்சன்ல பாம்பு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் எங்களோட குகைக்கும் பாம்புகள் வரும். ஆனா, எங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தையும் விளைவித்தது கிடையாது. இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு பயம்ன்னு இருந்ததுன்னா, அது இந்த மனிதர்கள பார்த்து மட்டும் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஃபோனும் இருந்திருக்கு. அந்த ஃபோன் மூலமா அவங்களோட ஃபேமிலி அண்ட் ஃபிரெண்ட்ஸ வந்து கான்டாக்ட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. இவங்க பக்கத்துல இருக்க கிராமத்துக்கு நடந்து போய் அவங்களுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ்லாம் வாங்கிக்கிறதாவும், அதாவது மல்லிகை பொருட்கள்லாம் வாங்கி வச்சுக்கிறதாவும், அங்கேயே அந்த கிராமத்துக்கு போகும்பொழுதே அவங்களோட ஃபோன வந்து சார்ஜ் போட்டுட்டு வந்துருவாங்க. அந்த ஃபோன வந்து அடிக்கடி அவங்க நெறையாலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப கம்மியா தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் அடுத்து எப்போ அந்த கிராமத்துக்கு போறாங்களோ, அதுவரைக்கும் அந்த ஃபோனோட சார்ஜ் தங்குற மாதிரி அவங்க வந்து அந்த ஃபோன யூஸ் பண்ணுவாங்க. இல்லாம அவங்களோட ஃபோன்ல பார்த்தீங்கன்னா, அவர்களோட பெண் பிள்ளைகள் விளையாடுற மாதிரி, அந்த குகைக்குள்ள சந்தோஷமா இருக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நாங்க ஒண்ணும் கஷ்டத்துலலாம் இல்ல. நாங்க ஒரு சந்தோஷமான, அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம்." இங்க கொண்டாந்து அந்த டாக்டர் கிட்ட கொண்டு போய் காட்டுறாங்க என்னோட பிள்ளைகள. அவசியமே இல்லாத விஷயம். என் பிள்ளைகள் வந்து ரொம்ப ஹெல்தியா இருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னோட பிள்ளைகள் ஒரு டாக்டர் விசிட்ன்னு வருது. நம்மலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய இடங்கள்ல வெக்கேஷன்ற பேர்ல அதிகமான காசுகள் குடுத்து, இந்த மலைகள் மேல தங்குறதோ, இல்லன்னா நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்துல ரூம் எடுத்து தங்குறதுமா நெறைய விஷயங்கள் பண்ணிட்டுருக்கோம். பல ஆயிரங்கள் செலவு பண்ணி. ஆனா, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைய ஒண்ணுமே செலவு பண்ணாம நைனா வாழ்ந்திருக்காங்க நிம்மதியா. இவங்க மேல இருக்கிற ஒரு பரவலான குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, விசா முடிவடைந்தும் அவங்க வந்து இந்தியாவிலேயே ஸ்டே பண்ணியிருக்காங்க. அதுவும் 1 இல்ல 2 இல்ல கிட்டத்தட்ட 8 வருஷமா ஸ்டே பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. ஆனா நைனா சைட்ல இத பத்தி கேட்கும்பொழுது அவங்க சொல்றாங்க, அவங்க பார்த்தது எல்லாமே ஓல்ட் பாஸ்போர்ட்ட பார்த்துட்டு அவங்க பேசுறாங்க. ரீசென்ட்டா தான் வந்து என்னோட விசா முடிஞ்சுச்சு. என்னோட பையன் வந்து ரீசென்ட்டா இறந்து போயிட்டான். அவனோட அஸ்தி கூட வந்து என்னோட கேவ்ல வச்சிருந்தேன். ஸோ அது எல்லாமே நான் விட்டுட்டு வந்துட்டேன். ஆ ஸோ அவன் இறந்ததுனால தான் என்னால வந்து வேற விஷயங்கள்ல கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம, லீகலா செய்ய வேண்டிய எந்த விஷயங்களையுமே நான் ஒழுங்கா செய்யாம இருந்துட்டேன். நயனா கிட்ட நீங்க திரும்பவும் அந்த வாழ்க்கைக்கு போக விரும்புறீங்களா? அப்படின்னு கேட்கும்பொழுது, நயனா சொல்றாங்க, எங்க இருந்து நான் போறது? எல்லாத்தையுமே முடிச்சுட்டாங்க. அவ்வளோதான். நான் திரும்பி இந்த இடத்துக்கு போக முடியாது. ஏன்னா வந்து என்ன இப்போ திரும்பவும் ரஷ்யா அனுப்புறதுக்கு பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. நான் ரஷ்யாவ விட்டுட்டு வந்து 15 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப திரும்பவும் என்ன ரஷ்யாக்கு அனுப்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது அப்படின்னு ரொம்ப சோகமா சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நைனா எடுத்த முடிவு கரெக்ட்டா? நைனா வந்து ஒரு கரேஜியஸ் வுமன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லன்னா வந்து அறிவில்லாத்தனமா இந்த மாரியா ஒரு குகையில போய் 2 குழந்தைகளோட தங்குவாங்க. அது எவ்வளவு ஆபத்தான விஷயம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நைனாவோட வாழ்க்கை மாதிரியான வாழ்க்கைய வாழ விரும்புறவங்க எத்தன பேர் இருக்கிறீங்க? அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆக்சுவலா பார்த்தா, நைனா வாழ்ந்த வாழ்க்கை தான் வந்து ஆதிகால மனிதர்கள் வாழ்ந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் வந்து உண்மையான வாழ்க்கை. இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதெல்லாம் வந்துட்டு, ஒரு ரூம்குள்ள அடைச்சுக்கிட்டு, ஏசிய போட்டுட்டு, ஃபேன போட்டுட்டு, கம்ப்யூட்டர் முன்னாடி, டெக்னாலஜி நம்மள சுத்தி எப்ப பார்த்தா வைஃபை ஆன்ல வச்சுக்கிட்டு, எப்ப பார்த்தாலும் ஃபோன பார்த்துக்கிட்டு, இந்த மாதிரி ஒரு ரொட்டீனான ரோபோட்டிக் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா வந்துட்டு நைனா ஒரு அ இயற்கையோட சேர்ந்து ஒரு அழகான வாழ்க்கைய இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களோட அந்த அமைதியான, சந்தோஷமான வாழ்க்கை பறிபோனத நினைச்சு எனக்கும் கொஞ்சம் லைட்டா வேதனையா தான் இருக்கு. இப்போ அவங்க திரும்பவும் அவங்களோட உலக பிரகாரமான வாழ்க்கைக்குள்ள போய் ஆகணும். ஏன்னா, அவங்களால இதுக்கு மேல இந்தியால இருக்க முடியாது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, நைனாவ எப்படி ரஷ்யாவுக்கு திரும்பி அனுப்புறதுன்றத பத்தி ரஷ்யன் எம்பசி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் நைனாவ அவங்களோட வீட்டுக்கே திரும்பி அனுப்பிருவாங்க. நைனாவுடைய இந்த மாதிரியான இயற்கையோட சேர்ந்து காடுகள்ல வாழ்ற வாழ்க்கை உங்கள்ல எத்தன பேருக்கு புடிச்சிருக்கு? எத்தன பேர் அந்த மாரியான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு ஆசைப்படுறீங்க? அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம். until then it's bye from Jemima. Take care.